Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோல CPU scheduling algorithm next scheduling algorithm priority scheduling பத்தி தான் பார்க்க போறோம். நேம்லயே தெரியுது, ஒவ்வொரு ப்ராசஸ் கூடயும் அதோட ப்ரியாரிட்டியும் அசோசியேட் ஆயிருக்கும். அதோட ப்ரியாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறத வச்சு அது ஹையரா லோயரா எதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி CPU டிசைட் பண்ணும். In any case, எல்லா ப்ராசஸும் வந்திருக்க ரெண்டு ப்ராசஸ்க்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்னா CPU எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சோ, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற அல்காரிதம் படி ஃபர்ஸ்ட் வந்த ப்ராசஸை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்டே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரியாரிட்டி அல்காரிதம் தான். எப்படி, எந்த ஜாபுக்கு கம்மியான CPU பஸ்ட் இருக்கோ அந்த ஜாபுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கும். எந்த ஜாபுக்கு அதிகமான CPU பஸ்ட் இருக்கோ அதுக்கு லோயர் ப்ரியாரிட்டி கொடுக்கும். CPU பஸ்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும். அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அதுதான் CPU பஸ்ட். இந்த ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அப்படிங்கிறது ப்ரீஎம்டிவாகவும் இருக்கும், நான் ப்ரீஎம்டிவாகவும் இருக்கும். ப்ரீஎம்டிவ் டைப்ல என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, இடையில ஹையர் ப்ரியாரிட்டியோட ஒரு ஜாப் வருது அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் மறுபடி ரெடி கியூக்கு போயிட்டு வந்திருக்க ஹையர் ப்ரியாரிட்டியான ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை இது நான் ப்ரீஎம்டிவாக இருக்குது அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்க ஜாப் அது பாட்டுக்கு ரன் ஆகும். புதுசாக வர்ற ஜாபு ரெடி கியூவோட ஃபர்ஸ்டில் ஹெட்டில் வந்து நிற்கும். இந்த ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்திருக்க ஹையர் ப்ரியாரிட்டியான ஜாபு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5 அட் 0th டைமில் எல்லா ப்ராசஸும் ஒரே டைமில் அரைவ் ஆகிருக்கு. அதோட பஸ்ட் டைமும் ப்ரியாரிட்டியும் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் கம்மியான வேல்யூக்கு அதிகமான ப்ரியாரிட்டின்னு நம்ம செட் பண்ணுறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹையர் த ப்ரியாரிட்டி, லோயர் த வேல்யூ, லோயர் த ப்ரியாரிட்டி, ஹையர் த வேல்யூ, இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 1 அப்படிங்கிறத நம்ம ஹையர் ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கோம். கொஷினில் அதிகமான உள்ளது இருக்குது அப்படின்னா 5 தான் ஹையர் ப்ரியாரிட்டியாக இருக்கும். இந்த 5 ப்ராசஸும் அட் 0th டைமில் அரைவாகி இருக்குது. உள்ள ப்ராசஸில் எதுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா P2க்கு. P2 ஃப்ரம் 0 to 1 எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா அதோட பஸ்ட் டைம் 1. அடுத்தது யாரோட ப்ரியாரிட்டி அதிகம்? P5, ஏன்னா அதுக்கு 2 ப்ரியாரிட்டி வேல்யூ. அது 5 யூனிட் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும் ஃப்ரம் 1 to 6. P2வும் P5யும் எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்தது யார் இருக்கான்னு பார்த்தா P1 தான் ஹையர் ப்ரியாரிட்டியோட இருக்கு. அதோட பஸ்ட் டைம் 10. ஸோ 16 வரைக்கும் P1 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த ஹையர் ப்ரியாரிட்டி P3க்கு அதோட டைம் யூனிட் 2 தான். ஸோ 6 to 16 P3யும் அடுத்து ஒரு யூனிட் ஆஃப் டைமுக்கு P4ம் எக்ஸிக்யூஷனை முடிக்கும். எல்லா ப்ராசஸும் 0th டைமில் அரைவாயிருக்கு. P1ஓட வெயிட்டிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தா 6 வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கு. P2 0, P3ஓட வெயிட்டிங் டைம் 16, P4ஓட வெயிட்டிங் டைம் 18, P5ஓட வெயிட்டிங் டைம் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 8.2 நம்மளுக்கு கிடைக்கும். போன எக்ஸாம்பிளில் 5 ப்ராசஸும் ஒரே டைமில் வந்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்கில் எப்படி எக்ஸிக்யூட் ஆனிச்சுன்னு பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் 5 வெவ்வேறு டைமில் ப்ராசஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ப்ரிஎம்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை 5 ப்ராசஸ் வந்திருக்கு, அதோட ப்ரியாரிட்டி 10, 20, 30, 40, 25ன்னு இருக்குது. இதில் போன எக்ஸாம்பிளில் நம்பர் எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டின்னு செட் பண்ணியிருந்தோம். இதில் எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். கொஷினில் அந்த வார்த்தை இருக்கான்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அரைவல் டைம் அப்படிங்கிறது 0, 1, 2, 4, 5ன்னு இருக்குது. அட் 0th டைமில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதம் மாதிரி தான் எல்லா ப்ராசஸும் இருக்கும். ஏன்னா காம்படிஷனுக்கு எந்த ப்ராசஸுமே இல்லை. ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் இருக்கோ அதை CPU எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ 0th டைமில் P1 வந்திருக்கு, அதோட பஸ்ட் டைம் 5. ஸோ
ஃபஸ்ட்டு அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு யூனிட் ஆஃப் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த ப்ராசஸ் ஏதாவது ஹையர் ப்ரியாரிட்டியோடு வந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைமுக்கும் அது செக் பண்ணும். அட் 1ல் பார்த்தா P2 வந்திருக்கு, அதோட ப்ரியாரிட்டி 20, 10 விட 20 அதிகம். அதாவது P1 விட P2வோட ப்ரியாரிட்டி அதிகம். அதனால P1 ப்ரியம்ப் பண்ணிவிட்டு P2 எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் யூனிட் ஆஃப் டைமில் பார்த்தா P3 வந்துருச்சு. P3யோட ப்ரியாரிட்டி 30, அது 10 விடையும் 20 விடையும் அதிகம். ஸோ P3 அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுது. எவ்வளோ நேரம்? ஒரு யூனிட் ஆஃப் டைம். அடுத்த ப்ராசஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா 2க்கு அப்புறம் 3ல் எந்த ப்ராசஸும் வரலை. ஸோ மறுபடி P3 அதோட எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணுது அப் டு 4 வரைக்கும். அட் 4th யூனிட் ஆஃப் டைமில் P4 வருது, அதோட ப்ரியாரிட்டின்னு பார்த்தா 40 இருக்குது. ப்ரியாரிட்டி அதுதான் உள்ளதுலேயே அதிகம். ஸோ P4 அடுத்து ஒரு யூனிட் ஆஃப் டைமுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணோம், அதோட பஸ்ட் டைம் 1 தான். ஸோ P4 எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். P3க்கு 2 தான், P3யும் ஆல்ரெடி அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. P5 அடுத்து வருது, அதோட ப்ரியாரிட்டி பார்த்தா 25, அது 10 விடையும் 20 விடையும் அதிகம். ஸோ அதுதான் ஹையர் ப்ரியாரிட்டி உள்ள ப்ராசஸ். அதோட பஸ்ட் டைம்ஸ் 3. ஸோ 5 to 8 வந்து P5வும். அடுத்து P2வா P1ஆ எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டின்னு பார்த்தா P2. அதுக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி அது ஒரு யூனிட் ஆஃப் டைம் எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு மிச்சம் 3 இருக்குது. ஸோ 8 to 11 P2வும். அடுத்தது கடைசியாக இருக்க ப்ராசஸ் யார்? P1. P1 ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகி 4 யூனிட் ஆஃப் டைம் மிச்சம் இருக்குது. ஸோ 11 to 15 P1ம் அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ எல்லா ப்ராசஸோடையும் கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோன்னு பார்த்தா P1 15ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, P2 11, P3 4, P4 5, P5 அட் 8ல் கம்ப்ளீஷனை முடிச்சிருக்கு, ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். 15 - 0 15, 11 - 1 10, 4 - 2 2, 5 - 4 1, 8 - 3 8 - 5 3. வெயிட்டிங் டைம் எவ்வளோ? டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பஸ்ட் டைம். 15 - 5 10, 10 - 4 6, 2 - 2 0, 1 - 1 0, 3 - 3 0. இதோட வெயிட்டிங் டைம். கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரும். ஏற்கனவே ப்ரீஎம்ப்ட் ஆகிருக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் அது எக்ஸிக்யூட்டட் அப்படின்லாம் நம்ம பார்த்தோமே, இதில் அப்படியெல்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்படி போட்டாலும் ஆன்சர் அதே தான் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆன்சர் அதே தான் வரும். ஸோ நான் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோ, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். தேங்க்யூ.